ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ஒரு நாள் அவனோட மொபைலில் ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மோட்டிவேஷன் ஆகி நான் டிஎன்பிசிக்கு படிக்க போகிறேன்னு அவங்க வீட்டில் போய் சொல்கிறான். இதை கேட்டது அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு வழியாக நம்ம பையனுக்கு புத்தி வந்துருச்சுன்னு டிஎன்பிசிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. கரெக்டாக ஒரு வாரம் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நல்லா தெளிவாக படிக்கிறான். கரெக்டாக அந்த ஒரு வாரம் முடிஞ்சதும் எனக்கு படிக்க பிடிக்கல, போர் அடிக்குதுன்னு போய் அவங்க வீட்டில் சொல்கிறான். என்னடா விளையாடுறியா, நீ தானே சொன்ன நான் படிக்க போகிறேன்னு கேட்டதுக்கு, ஆமாம் எனக்கு அப்போ மோட்டிவேஷனாக இருந்துச்சு, இப்போ எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லியிருக்கான். அதை கேட்டது அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நல்லா கேட்டுக்கோ, மோட்டிவேஷனை வச்சு உன்னால் ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ண முடியும், ஆனால் நீ டிசிப்ளினாக இருந்தானா உன்னோட கெரியரை நீயே பில்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொனால்டோவை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். ஃபுட்பாலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர். அவரோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது 90 நிமிஷம் மேட்ச் அவரை டிசைட் பண்ணல, அவர் கிரவுண்டுக்கு வெளியில் பண்ண ஹார்ட் ஒர்க் தான் அதை டிசைட் பண்ணுது. இது வரைக்கும் அவரோட லைஃப்பில் டயட் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அவருக்கு அவரே சாக்கு சொல்லிட்டு எஸ்கேப் ஆன கதை இங்கே இல்லவே இல்லை. இந்த டிசிப்ளின் தான் அவரை உயர்த்துனுச்சுன்னு அவரே கூட சொல்லியிருக்காரு. அவரை மாதிரி நானும் ஜெயிக்கணும், என்னோட வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. அதை நம்ம ரொனால்டோவே சொல்லியிருக்காரு. I give you the map. You think you will do it that? It's difficult. It's a discipline. நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினாக இருக்க போது உங்களை எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல், டிவி, கேர்ள்ஸ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இப்பவே கண்ணை கட்டுது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினாக இருந்தால் நீங்கள் இந்த டாப் 10% பீப்புளுக்குள்ளே கண்டிப்பாக போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கலன்னா அந்த சப்ஜெக்டை படிக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டா கண்டிப்பாக படித்து முடிச்சே ஆகணும். அதான் டிசிப்ளின். இந்த மாதிரி டிசிப்ளினாக இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் லைஃப்பில் எங்கே இருப்பீங்கன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனை கொடுக்கும். நான் டிசிப்ளினாக இருக்க என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது உங்கள் கோலுக்கு தகுந்தாப்பில் மாறும். அந்த டிசிப்ளினில் இருந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் எப்படி தவிர்க்கலாங்கிற வேணா ஐடியா சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச மொபைல் தான் உங்களை ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. அதை தூக்கி உங்கள் ரூமில் வைக்காமல் வேறு ரூமில் வைங்க. அதில் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற ஆப்பெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், ஃப்ரெண்ட்ஸ். டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸோட பேசி பேசி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு தேர்ட் ஒன், உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எமோஷன்ஸுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. அந்த பையன் எப்படி போர் அடித்ததும் படிக்காமல் விட்டானோ அந்த மாதிரி விடாமல், போர் அடித்தா அடிச்சுட்டு போகுது, நான் அந்த படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக படித்தே தீர்வேன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், டிசிப்ளினாகவும் மாறலாம். இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். டாட்டா.